17 அடி, 26 அடி, 35 அடி. இந்த வீடுலாம் வந்து நீ எவ்வளோ மணி அடி போட்டு, எவ்வளோ வாஸ்து பிரமாதமா நீ கட்டியிருந்தாலும் வேலை செய்யாது. பிரச்சனை மட்டும் தான் இருக்கும். எந்திரங்கள் அமைக்கிறது, ம். இந்த மாதிரி செம்பு அமைக்கிறது, பூமியில வந்து தோண்டி அமைப்பாங்க. அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அது நல்லதா கெட்டதான்ற ஒரு கேள்வி வருதுல்ல சார். இவங்க ஊரை ஏமாத்துறாங்க. செப்பு கம்பியோ, தகுடோ எதுவுமே வேலை செய்யாது. இந்த மூளை பாதிப்பா அப்ப இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க, இந்த பிரச்சனையா அப்ப இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க அப்படிங்கிறத பரிகாரமாவே இப்போ வரைக்கும் நிறைய பேரால நம்பப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. ஜாதகத்துக்கு வேணா பரிகாரம் கை கொடுக்கும், வாஸ்து கை கொடுக்காது. இப்போ வாஸ்து பிரச்சனைக்கு என்னதான் சார் ஒரே ஒரு முடிவுனா டைரக்ட் சொல்யூஷன்ஸ்னா செல்வ வளம் இருக்கக்கூடிய வடமேற்க நீ எப்போ இழுத்து கட்டுறீங்களோ செல்வ வளம் வராது. கடன் திசைன்னு பேர் இருக்கு. இவங்க பெரிய கடன்காரன் ஆக போகிறாங்க, அந்த வீட்டை கொண்டு போய் லோனு வைக்க போகிறாங்க. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில வாஸ்து ரீதியா நிறைய பயனுள்ள தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக கே செல்வநாயகம் அவர்கள் இன்னைக்கு நம்மோடு நினைஞ்சிருக்கிறாரு. நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். மனையடி சாஸ்திரம் அப்படின்னு அதுவும் வாஸ்துவும் ஒன்னா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு, இல்ல ரெண்டுமே வெவ்வேறா, எனக்கு புரியலடா அப்படிங்கிற மாதிரி இந்த வடிவேல் சார் காமெடி மாதிரியுமே நிறைய விஷயங்களை இப்போ பார்க்க முடியுது. ஏன்னா அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு பேரை வச்சு ஜோதிடம் ரீதியாகவும் வாஸ்து ரீதியாகவும் நிறைய பேர்களை இப்போ கேட்க முடியுது. இந்த மக்களுக்கு பார்க்கும்போது இது எதுதான் உண்மை, இல்லை எது கரெக்டு, நீங்கள் சொன்ன மாதிரி எது எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுன்றதை பார்க்கறத தாண்டி எது அதிகமாக மக்களால் பேசப்படுதோ அதை நம்புறதுக்குன்னு ஒரு ஆளுங்க இப்போ வந்துட்டாங்கல்ல சார், எப்படி பார்க்குறீங்க இது? அதான் ஆரம்பத்தில் மனையடி வந்து ஃபேமஸாக இருந்துச்சு. வாஸ்து வந்து ரொம்ப கரெக்டாக சொல்லக்கூடிய நபர்கள் கம்மி, எங்கேருந்தாவது வருவாங்க. அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய விஷயம் இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இது கர்மா சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சி அப்படின்னு. நான் தவறான வாஸ்து மேலே குறை சொல்ல முடியாது. அவங்க வீடு தவறாக இருக்குது, அவங்க சரி பண்ணக்கூடிய அமைப்பு இல்லை அப்படின்னா சரியான ஆலயம் மேலே அவங்க வீட்டு வரமாட்டாங்க. சரியில்லாத வாஸ்து மேலே தான் வருவார். ஏன்னா அது பேலன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த சரியான வாஸ்து மேலே போகிறதுக்கே அந்த பிரபஞ்சம் அவங்களுக்கு வழி விடணும். சில பேருக்கு இயற்கையாகவே அமைஞ்சிடும். இயற்கையாக அமையும் போது யாரையுமே பார்க்க மாட்டாங்க, அவங்க பட்டே போயிட்டே இருப்பாங்க. அவங்க உண்டு அவங்க வேலை உடனே போயிட்டே இருப்பாங்க. வீடு தானாக அமையும், அவங்க யாராவது மனக்கிட்டு வாங்கினாலும் தானாக அமையும். நீங்கள் வந்து ஒரு கணவன் மனைவி வாழ்கிறதுக்கு நம்ம பார்த்து ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணுறோம், தேதி பொருத்தம் நட்சத்திரம் பார்க்குறோம். அவங்களுக்குலாம் இயற்கையாகவே வந்து அந்த தேதி ஒத்து போய் டக்குன்னு அமைஞ்சிடும். அவங்கெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய புண்ணியம் பண்ணியிருக்காங்க, அதனால் அவங்களுக்கு அமைஞ்சிச்சுன்னு சொல்லி சாதாரணமாக சொல்லிடுவாங்க. இது எல்லாமே இந்த பிரபஞ்சம் அவங்களோட ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ணி கொண்டுட்டு போய் அப்படியே நவுத்திட்டு போயிட்டே இருக்கும். அவங்களும் நவுந்து போயிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு தப்பு நடக்கும்போது அது அவங்களுக்குள்ளேயே ஸ்ட்ரகிள் ஆகிடுது. இது எப்படி தப்பு நடக்குதுன்னா, நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க என்னென்ன தப்புலாம் பண்ணுறாங்களோ அந்த தப்புலாம் விட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கு அவங்களோட ஜென்ரேஷன் வந்து பாதிக்கப்படுது. அப்போ இந்த சரியான வாஸ்து முறை வந்து அதில் அணுக முடியாமல் போயிடுது. இந்த மனையடியும் வாஸ்தும் என்னென்னா 1950 தான் அந்த அடி கணக்கு வருது. ஒரு மினிமம் அடியிலேருந்து ஒரு 8 அடியிலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி 100 அடி வரைக்கும் போடுறாங்க. இந்த 8ங்கிற விஷயம் வந்து தேதியிலையும் பொருந்தாது, மனையடியிலையும் பொருந்தாது. ஆனால் அந்த 8 அடியில் தான் அவங்க வந்து நல்லா செல்வம் கொளிக்கும்னு சொல்லி போட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு 17 அடி, 26 அடி, 35 அடி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா 8ல் இருக்கும். இந்த வீடுலாம் வந்து நீ எவ்வளோ மணியடி போட்டு எவ்வளோ வாஸ்து பிரமாதமாக நீ கட்டியிருந்தாலும் வேலை செய்யாது. வாஸ்து வேலை பார்க்காது, வேலையே செய்யாது. பிரச்சனை மட்டும்தான் இருக்கும். அந்த அடி அங்கே அந்த 8 வேலையே செய்யாது. சனியை வந்து எப்படி வேணாலும் நீங்கள் வணங்குங்க, அவர் வந்து ஒரு நேர்மையான கிரகம்னு வச்சுங்க. நல்லது செஞ்சால் நல்லது செய்வார், கெட்டது செஞ்சால் கெட்டது செய்வார். நீ போய் 26 அடி போட்டுட்டு நான் நேர்மைக்கு புறமா இருப்பேன்னா முதல்ல உங்களை முடிச்சு போட்டு தான் அடுத்த வேலை. அதில் அவர் கரெக்டாக இருப்பார். நான் வந்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு 500 வீட்டுக்கு குறையாமல் பார்த்துருப்பேன். இந்த 8ல் உள்ள வீடு 17, 26 இந்த வீடு எல்லாமே மொத்த குடும்பமும் எல்லாத்தையும் இழந்தது தான். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, ஜெயலலிதா பீரியடில் முன்னாள் முதலமைச்சர் சொல்லி ஜெயலலிதா இருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து பசுமை திட்டம்னு சொல்லி வீடு போட்டாங்க. கும்பகோணம் பக்கத்தில் தான் முதல் வீடு. அந்த வீடு வந்து 17 அடி. அந்த அம்மா போட்ட வீட்டில் 17 அடி. அது அவங்க கரெக்டாக சூஸ் பண்ணி வச்சுருக்காங்க, 17 அடியாக வீடு போட்டுன்னு. அவ்வளவு அதிகாரிகள் வந்து அந்த வீட்டை வந்து சீக்கிரம் முடிக்கணும்னு வாரம் வந்து விசிட்டிங் பண்ணி கட்டின வீடு. இன்றைக்கி அந்த குடும்பம் கேள்விக்குறி. 17 அடி போட்ட வீடு இப்போ வரைக்கும் ரிசல்ட்டு தெரில. அவங்களால அடுத்த கட்ட முன்னேற்றத்தை இன்றைக்கி வரைக்கும் பண்ண முடியல. இப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு
15 வருஷம் ஆகிப்போச்சு அந்த சம்பவம் நடந்து. அப்போ எப்படி அந்த 16 மனையடி வேலை செய்யும்? மனையடியில் தேவைக்கு மட்டும் எடுத்துக்கலாம். வாஸ்துல என்ன தேவையோ அதை முக்கியமாக எடுத்துக்கணும். ஜாதகத்துலையும் என்ன தேவையோ அதை தான் எடுத்துக்கணும். ஜாதகத்தை வச்சும் வீடு கட்ட முடியாது, மனையடியை வச்சும் வீடு கட்ட முடியாது. மனையடியில் தேவையான அளவு எடுத்துக்கணும், மற்றபடி ஃபுல்லாக வாஸ்து தான். இது எல்லாமே மனிதனோட அமைப்பை ஒருங்கிணைச்சு தான் நீங்கள் செய்யணும். மனிதன் மட்டும்தான், மனித உடல் முழுமையாக அங்கே தான் வந்து வேலை செய்யும். அந்த அமைப்பு சரியாக இருந்தால் சரியாக இருக்கும். மனிதனோட அமைப்பு எப்படி மாறுபடுது அப்படின்னு நினச்சி நீங்கள் போய் அந்த வீட்டை மாற்றினீங்கன்னா லைஃப் மாறிவிடும். இப்போது வாஸ்துல 25லேருந்து 26 வருடங்கள் தொடர்ந்து பணியாற்றிக்கிட்டு இருக்கீங்க. நிறைய கிளைண்ட்ஸை பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த விஷயங்கள்லாம் எனக்கு ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போது வியப்பாகவும் புதுசாகவும் தான் இருக்குது. 8 பற்றி பேசும்போது 8ன்ற அந்த மனையில் மட்டுமே ஒரு 500 வீடுக்கு மேலே பார்த்துருந்ததா சொல்லியிருந்தீங்க. ஒவ்வொரு நம்பர்ஸ்க்குமே இந்த மாதிரி ஒரு ஒரு குறிப்புகள் இருக்க தான் செய்யும். அதையும் தாண்டி வாஸ்துல இப்படி ஒரு விஷயங்கள் இருக்குது. இந்த விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்களை மட்டும்தான் உற்று நோக்க முடியும் அப்படின்னா வேறு என்ன சொல்லலாம் சார்? என் வீட்டையே நீங்கள் யதார்த்தமாக எடுத்துக்கலாம். ஓ. 2014 ஒரு வீடு போய் நான் வாங்க போகிறேன். அப்போ நிறைய வாஸ்து நிபுணர்களை வச்சு மனித நிபுணர்களை வச்சு கட்டின வீடு அது. ஏற்கனவே கட்டின வீடு. நான் சென்னையிலேருந்து போகும்போது எனக்கு முன்னாடி மேரேஜ் ஆனதுனால ஒரு வீட்டில் நம்ம தனியாக இருக்கலாம்னு சொல்லி ஒரு வீடு ஒன்று பார்க்க போகிறோம். அந்த வீடு வந்து 17 அடி. அந்த 17 அடியில் வீடு கட்டிட்டாங்க. அந்த வீடு பார்த்திங்கன்னா 17க்கு 36 இந்த வீடு கட்டியிருக்காங்க. அதை நான் 41 மாற்றுறேன். அது அடுத்த விஷயம். ஆனால் அந்த வீட்டை வாங்கும் போது இந்த வீடை வாங்காதீங்க, இந்த வீடு உங்களுக்கு சரியாக வராது அப்படின்னு சொல்லி ஒரு லேடி வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. நான் ஏன் வாங்கலைன்னு பக்கத்து வீட்டில் கேட்குறேன். இல்லைப்பா, அந்த வீட்டில் வந்து ஒரு லேடி சூசைட் அட்டம்ப்ட்டு ஓகே அப்படின்னு சொன்னாங்க. நான் சூசைட் அட்டம்னா எப்படின்னா, சில இன்டீரியர் ஏதோ நடந்திருக்கு, ஃபேமிலி பிரச்சனை. அந்த லேடி வந்து சூசைட் அட்டம்ப்ட்டு. பையன் வந்து அந்த பொண்ணோட அண்ணன் வந்து மனநலம் பாதிக்கப்பட்ட பையன். அப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த வீட்டில் இருக்க முடியாது, வாழவே முடியாது அப்படின்னு சொல்லி என்கிட்ட ரொம்ப ஒரு 4-5 பேர் வந்து சொல்கிறாங்க. நான் அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். எனக்கு தெரியாதுன்னா நான் பயப்படலாம். ஸோ எனக்கு அதை பற்றி தெரியும். இந்த வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்பை மாற்றினா அது சரியாக போயிடும் அப்படின்னா, இப்போ நம்ம உங்களோட ஆன்மீகம் நேயர்களுக்காக டைரெக்டாக சொல்கிறேன். இதை ஒரு சேலஞ்சு. ஒரு வாஸ்து நிபுணர்னா சுய பரிசோதனைன்னு ஒன்று வேணும்ல. நான் ஊருக்கு உபதேசம் பண்ணுறது 2வது விஷயம். ஊருக்கெல்லாம் வாஸ்து பார்க்குறேன். நான் வாஸ்து பார்த்த ஒரு வீட்டை முதல்ல சரியில்லாத வீட்டை அமைக்கிறது தானே சேலஞ்சு. நல்லா வீடு கட்டிட்டு போய் இருக்கிறது பேட்டர் இல்லை, சரியில்லாத வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பொண்ணு இறந்துருச்சு, அந்த பொண்ணோட அண்ணன் மனநலம் பாதிக்க போகிறாங்க. அந்த குடும்பம் டோட்டலாக வீட்டை விட்டு வெளில போயிடுது. அந்த வீடு வந்து ஒரு 4 வருஷம் தான் அது கட்டி. அந்த வீடோட அமைப்பெல்லாம் வந்து வித்தியாசமாக இருந்துச்சு. நம்ம போய் அங்கே உட்காந்துட்டு ஃபுல் செட்டில்மெண்ட் முடிஞ்சு ரெஜிஸ்டர் முடிஞ்சிருது. இது 2014 நடந்தது. உடனே நான் அந்த வீட்டோட வடமேற்க தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். நீங்கள் இப்போ எல்லாம் எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல, ஒரு வீட்டுக்கு சில துர்மரணங்கள் சொல்கிறாங்க இல்லையா, நிகழக்கூடாத. இந்த வடமேற்குன்னா இளைய வாரிசு, பெண் வாரிசுன்னு சொல்கிறோம். அந்த வீட்டோட ஜன்னல் வடமேற்கில் 8 அடிக்கு இப்படி வளைச்சி போட்டிருந்தாங்க. 8 அடிக்கு வளைச்சி போட்டிருந்தாங்க. தென்மேற்கில் லோ ரூஃப் போட்டிருந்தாங்க. வீட்டுக்குள்ளே தென்மேற்கில் லோ ரூஃபு, தென்மேற்கில் கிச்சனு. ஒரு மணியடி நிபுணர் அப்போ வாஸ்து பார்க்குறவங்க உச்சத்தில் வாசல் வைக்கணும்னு சொல்லி வாசலை உச்சத்தில் போட்டு கிச்சன் அந்த அமைப்பு வராது. இந்த 17 அடி வீட்டுக்கு கிச்சன் ஆட்டோமேட்டிக்காக தென்மேற்கு மாறிடும். நான் போனேன்னு முதல்ல செஞ்ச வேலை, இந்த வடமேற்கு ஜன்னலை எடுத்துகிட்டு செவுத்தை ஸ்டைட் பண்ணிவிட்டு கிச்சனை தூக்கி இந்தாண்ட மாற்றுறேன், நிலையை மாற்றுறோம். இப்போ மாற்றி சரி பண்ணுறோம். வீடு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி அந்த வீட்டை டோட்டலாகவே ரெடி பண்ணுறோம். வாஸ்து பிறகு என்ன ரெடி பண்ணுறோங்க. 2014-15 வரைக்கும் முடிஞ்சு இப்போ கிட்டத்தட்ட நான் 12 வருஷமாக அதில் தான் இருக்கேன். அதே வீட்டில் தான் இருக்கேன். இப்போ வாஸ்து நான் தெரியலன்னா யார் எது சொன்னாலும் பயந்துக்கிட்டு நான் போயிருக்கணும். என்ன பண்ணுறேன்னே தெரியாது. அதுக்கு முன்னாடி அதில் 2-3 பேர் பார்த்து சரி பண்ண வீடு. அதே வீட்டில் தான் இருக்கேன். அந்த வீடு வந்து அந்த தெருவுலேயே நம்ம வீடு தான் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி அந்த வீடு மாறிடுச்சு. இப்போது நீங்கள் எப்படி சொல்கிறீங்கல்ல சார், சில பேர் வந்து வாஸ்து பார்க்குறவங்களா இருப்பாங்க, ஜோதிடம் பார்க்குறவங்களா இருப்பாங்க. அவங்களோட ஜாதகத்தை அவங்களே பார்க்க மாட்டாங்க. அவங்களுடைய வீட்டுடைய பலன்கள் வாஸ்து ரீதியாக அவங்களே பார்க்க மாட்டாங்க. ஆமாம், அந்த மாதிரியும் இருக்குல்ல சார், அது எப்படி பார்க்குறீங்க? கேட்டால் அவங்க வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். கேட்கும்போது அந்த வார்த்தையை தான் எங்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. அதனால கேட்குறேன். இப்போ நான் செய்கிற தப்பு எனக்கு தெரியாது. நான் ஒரு தப்பு பண்ணிடுவேன். அதை யாராவது ஒரு ஆள் வந்து பார்க்கும்போது இது தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த தப்பு நமக்கு தெரியும்.
அதனாலேயே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சுய பரிசோதனைக்கு முதல்ல யாருமே தயாரா இருக்க மாட்டாங்க. ம். அதுக்காகவே வேற ஒரு ஆள வச்சு இது என்னன்னு பாரு, சரியா இருக்கா சரியா நான் யாரையுமே டிசைட் பண்ணவே இல்ல. யாரையுமே கூட்டு வந்து காமிக்கவே இல்ல. நானே சரி பண்ணி நானே 12, 13 வருஷம் ஆயிடுச்சு இப்ப. ம். அந்த வீட்ல தான் நான் தான் இருக்கேன். அப்ப எனக்கு வந்து நான் பார்க்க மாட்டேன்னு சொன்னா எப்படி? ஜாதகம் தானே பார்க்க மாட்டாங்கன்னா, பொதுவா இறந்தவங்க ஜாதகத்த யாருமே பார்க்க மாட்டாங்க. உயிரோட இருக்கும்போது என்னோட கிரகத்த போட்டு பார்த்து நான் பலன் சொல்ல தெரியலன்னா, நான் முதல்ல அடுத்த ஆளுக்கு சொல்ல முடியாதுல்ல. அப்ப நான் வந்து 4 பேருக்கு வாஸ்து பார்க்கணும்னு முடிவு பண்ணேன்னா, நான் என் வீட்ல என்னோட விஷயத்த நான் வந்து சக்சஸ் பண்ணணும். இத நான் 2014ல பண்ணுனேன். அதுக்கப்புறம் நான் எங்க போனாலும், நான் அந்த விஷயத்த வந்து தீவிரமா சொல்லுவேன். யாரையும் பயப்படாதீங்கன்னு சொல்லுவேன். நெறைய பேரு பேய் இருக்கு, பிசாசு இருக்கு, இந்த வீட்ல வந்து அமானுஷ்ய சக்திலாம் நடமாடிட்டு இருக்கு. இப்ப தான் சைடுல ஒண்ணு சந்து வழியா போச்சு நான் பார்த்தேன். எனக்கு இருக்கவே புடிக்கல அப்படிம்பாங்கன்னா, வீட்ல இருக்கக்கூடிய அந்த திசைகள்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் கட்டு விட்டெல்லாம் வச்சு, அமைச்சு, தப்பு தப்பா அமைக்கும்போது, அதுக்குண்டான அந்த கெட்ட சக்திகள் சொல்றோம்ல, எதிர்மறை எண்ணங்கள்லாம் அங்க வந்து நடக்கும். அது இல்லாம பார்த்துக்கிட்டாலே போதும். அவ்வளோ பெரிய விஷயம்லாம் அது இல்ல. இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்குமே வந்து எந்திரங்கள் அமைக்கிறது, ம். இந்த மாரி செம்பு அமைக்கிறது, ம். பூமியில வந்து தோண்டி அமைப்பாங்க. அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது, அது நல்லதா, கெட்டதான்ற ஒரு கேள்வி வருதுல்ல சார். ம். எல்லா மனைகளுக்கும் அது செட் ஆகுமா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ம். அப்படிங்கிற பட்சத்துல அது எந்த அளவுக்கு போய் பிரச்சனைய கொண்டுட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? செம்பு வைக்கிறேன், கம்பி வைக்கிறேன், கம்பி தகடு வைக்கிறது. வைக்கிறேன், பிரமிடு வைக்கிறேன். ம். இத பண்றதெல்லாம் மேக்ஸிமம் 100% மனையடி பார்த்து வாஸ்து பார்க்குறாங்க பார்த்தீங்களா? இவங்க தான். இவங்கலாம் பழைய மனையடி நிபுணர்கள். இவங்க அதுலேருந்து இன்னும் வெளியிலயே வரல. அப்டேட் ஆயிடுச்சா சார் அத விட? ஏகப்பட்டது அப்டேட் ஆயிடுச்சு. எவ்வளோ அப்டேட் ஆனாலும் மனுஷன் வந்து உடல் உருவம் அப்படிதான் இருக்கு. அது அப்படியே எங்கேயுமே மாறல. ஆமா. அப்போ ஒரு வாஸ்துக்கு பேசிக்கு ஒரு உடல் அமைப்பு. ம். இதுதான் அந்த இடத்துல வேணும். அந்த வீடு உயிரோட இருக்கா இல்லையா? உயிரோடனா ஒரு காற்றோட்டமான சூழ்நிலை, ஒரு வெளிச்சமான சூழ்நிலை, 4 திசை, எதிர் திசை 4, நேர் திசை 4ங்கிறோம். இந்த அமைப்புகள், இந்த அறைகள் இதெல்லாம் சரியா இருக்கணுங்கிறது தான். இப்போ ரியலா ஒரு நடந்த கதை ஒண்ணு ம். சொல்றேனே. ம். அவர் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. அவங்க வீட்ல ஒரு வீட்ட பின்னாடி இழுத்து கட்டிடுறாங்க. வீடு ஸ்கொயரா இருக்கு. ஒரு பாகத்துல லெட்டின் பாத்ரூம் வேணும்னு சொல்லிட்டு தென்மேற்கு ரூமுகிட்ட வெளியில இழுத்து கட்டிடுறாங்க. அது மேற்கு பக்கம் அந்த பாத்ரூம் மட்டும் தனியா வந்துருது. சதுர செவ்வகமா இல்லாம. இல்லாம வந்துருது. ம். இப்போ அந்த இடத்துல ஒரு மனையடி நிபுணர், ஜாதகம் பார்த்து மனையடி பார்க்குறவரு, ஒரு குறுக்க கம்பி வச்சா சரியா போயிடுங்கிறாரு. ம். அப்பதான் பிரச்சனை பெருசாகுது இந்த கம்பி வச்சதுக்கப்புறம். அதுக்கப்புறம் அவங்க ஆஸ்பத்திரிக்கு போய் கர்ப்பப்பை எடுத்து, நெறைய சம்பவங்கள் நடந்து, இன்னும் நெறைய சம்திங்லாம் இருக்கு. மன உளைச்சல் ஆகி, நெறைய நடந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு வீட்ல போய் நாங்க பார்த்தோம். அங்க வந்து ஒரு பெரிய பட்டயமே பதிச்சுட்டாங்க. ஒரு டெத்தே நடந்து போச்சு. ஃபோன் பண்ணா ரெஸ்பான்ஸே இல்ல. ம். இது திருச்சி மாவட்டத்தில நடந்தது. இவங்க ஊர ஏமாத்துறாங்க. ஓப்பனா சொல்லணும்னா. செப்பு கம்பியோ, தகடோ எதுவுமே வேலை செய்யாது. சில பேருக்கு வந்து ஒரு விஷயத்த கத்துக்கணும்ன்ற ஆசை இருக்கும் சார். அவங்க அதுல கத்துக்கிறதுக்காக முழு வீச்சிலும் இறங்குவாங்க. ஆனா சில நேரத்துல நம்ம கத்துக் குடுக்குறவங்களா இருக்கட்டும், இல்ல நம்ம கத்துக்க போன இடத்துல ஒரு சில இடையூறால நம்ம அந்த விஷயத்த அப்படியே நிப்பாட்டிட்டு இருப்போம். அது மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம். ஏதாவது ஒரு விஷயத்துல. அந்த மாதிரி இப்ப இருக்கிற இந்த ஜெனரேஷன்ல நெறைய பிரச்சனைகள் வர்றதா கேள்விப்படுறோம். நீங்க வாஸ்து கத்துக்கிட்ட அந்த நேரத்துல அந்த மாதிரி ஏதாவது சூழ்நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சது உண்டா? ஆமா. 2015ல ம். எனக்கு தெரியாத விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி, என்னோட 3வது குரு. ம். அவர் பேர் சொல்ல விரும்பல. அவர்கிட்ட போய் சில சூட்சுமங்கள தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி, ஒரு 2 வருஷம் பயணம் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்றேன். 2 வருஷம். 2 வருஷம். அதில 2வது வருஷம் அந்த ஒரு தவறான அமைப்பு. அந்த வீட்ல வடகிழக்கும், தென்மேற்கும் ஃபுல்லாவே பாதிச்சிருச்சு. அந்த வீட வந்து கம்ப்ளீட்டா ரெடி பண்ணணும். இவரு "நீ இருந்து பாருங்கங்கிறாரு." நம்ம போய் ஒரு ஒரு 1 வாரம் தான் அதிகபட்சம் ஸ்பெண்ட் பண்ணோம். ம். அதுக்கப்புறம் எனக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு. அவர்ட்ட கூப்பிட்டு கேட்குறேன், "இந்த மாரி ஆயிடுச்சு சார். அந்த வீட்டுக்கு என்னால போக முடியல." அப்படின்னா, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல." அப்படின்னாரு. ஸோ அவரு போனா பாதிப்பு வருங்கிறது அவர் என்ன அனுப்பிச்ச விஷயம் எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும். ஓகே. அவர பாதிச்சிடக்கூடாது அவர் அந்த அப்படிங்கிறதுக்காக. விஷயத்துல தெளிவா இருந்தாரு. அதனால அவருக்கு எனக்கு கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர்ட்ட போறத நிப்பாட்டினேன். நான் அதுக்கப்புறம் வாஸ்துவே பார்க்கக்கூடாதுங்கிற முடிவுல நான் ஒதுங்கிட்டேன். ம். 2 ஆண்டு காலம் நான் வந்து பார்க்கவே இல்ல. என்னன்னா த்ரோட் ஃபால்ட் ஆகி கம்ப்ளீட்டா வந்து கழுத்த புடிச்சு இருமல்னா அளவுக்கு அதிகமான இருமல். ம். 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 ஒரு 6 மாசம் கஷ்டப்பட்டேன். தூங்கவே இல்ல. 6 மாசம் தூக்கமே கிடையாது. எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் தீர்வே இல்ல.
இந்த மூளை பாதிப்பா அப்ப இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க, இந்த பிரச்சனையா அப்ப இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க அப்படிங்கிறத பரிகாரமாவே இப்ப வரைக்கும் நிறைய பேரால நம்பப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. அது எந்த அளவுக்கு கை கொடுக்குமா? ஜாதகத்துக்கு வேணால் பரிகாரம் கை கொடுக்கும், வாஸ்து கை கொடுக்காது. ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு ஒரு 12 ராசி, 9 கிரகம், 27 நட்சத்திரம், எப்படி பிரித்தாலும் 3 தான் பிரிப்பாங்க. 27 நட்சத்திரத்தை 3 பிரிப்பாங்க. 9 27 9 கிரகங்கள். நீங்கள் ராசி 12னாலும் அதை 3 தான் பிரிப்பாங்க. சில பேருக்கு 3ஆவது வீடு மறைஞ்சிருக்கு அப்படிம்பாங்க. சில ஜாதகர்கள் அதை மட்டும் தொட்டுடாதீங்கம்பாங்க. சில உண்மையாக ரொம்ப இன்டீரியராக போகிறவங்க அதை 3 மட்டும் ஆக்டிவேட் பண்ணுங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா இருக்கும்பாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து நம்பர் வச்சு வாஸ்து பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ இந்த 1ஆம் தேதி பிறந்தவங்களுக்கும் 4ஆம் தேதி பிறந்தவங்களுக்கும் மேக்ஸிமம் கிழக்கு பக்கம் வீடு மூடி இருக்கும், அதிகபட்சம். நீங்கள் கிழக்கு பக்கம் மூடின வீட்டெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி 4ஆம் தேதி பிறந்தவங்க யாராவது நிச்சயமாக இருப்பாங்க. இந்த கரும வினை அப்படின்னு சொன்னாலே இவங்களுக்கு முன்னாடி தாத்தாக்கள்லாம் இருக்காங்களா, அவங்க செஞ்ச நல்லது கெட்டதெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு தகுந்த தேதியில் தான் அந்த குழந்தையே பிறந்திருக்கும். அது மேட்ச் கண்டிப்பாக அவங்களுக்கு மேட்ச் பண்ணியிருக்கோம். அவங்கள ரிலீஸ் பண்ணுற டேட்டே அந்த டேட்டாக தான் இருக்கும். அவங்க ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க, அந்த கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடாது, அவங்களுக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக பேரப்புள்ள பிறந்திருக்கும், அடுத்த ஜென்ரேஷன் நல்லாயிருக்கும். அவர் நல்லா ஓஹோன்னு வாழ்ந்துருப்பார், அங்கே சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும், அதுக்குண்டான நம்பரும் இங்கே தான் இருக்கும். இப்போ ஒரு எப்படி சொல்கிறது, 1ஆம் தேதி 4ஆம் தேதி ஒரு மேக்னெட் பவர்னு சொல்கிறோம். இப்போ சூரியன்னா கிழக்குன்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் கிழக்கெல்லாம் எங்கெல்லாம் வீடு மூடி இருக்கோ அந்த வீட்டில் நிச்சயமாக 1ஆம் தேதி சார்ந்து யாராவது பிறந்திருப்பாங்க, 4ஆம் தேதி சார்ந்து பிறந்திருப்பாங்க. இப்போ 8ஆம் தேதினா மேற்குன்னு நம்ம சொல்கிறோம், 8னா சனி மேற்குன்னா சொல்கிறோம். இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து 18 நாளே ஒரு பஞ்சாயத்துன்னு சொல்கிறோம். இப்போ 1க்கும் 4க்கும் எப்படி ஒத்து போதோ 1க்கும் 3க்கும் ஒத்தே போகாது. இப்போ ஒரு 1ஆம் தேதியில் இருக்கிற ஒரு ஆண் 3ஆம் தேதியில் இருக்கிற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறாருன்னா 2 பேருக்கும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இவர் சொல்கிறத அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க சொல்கிறத இவங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா குருன்னா பாடம் நடத்துகிறவர், ஒன்றுங்கிறவர் ஆட்சி நடத்துகிறவர். ஆட்சி அதிகாரத்தில் போய் நீ அறிவுரை சொன்னீங்கன்னா வேலை நடக்குமா? நடக்காது. அந்த மாதிரி ஒரு வீட்டோட அமைப்பு 1ஆம் நம்பரில் பிறந்தவங்களுக்கு கிழக்கு எப்படி வேலை செய்யலைங்கிறத வீட்டை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். அவங்க வீட்டை பார்த்தாலே என்ன தேதினே சொல்லிடலாம், இந்த டேட்டில் தான் இருப்பாங்க அவங்க, 4ஆம் தேதினா இந்த டேட்டில் இருப்பாங்க. அதுமாரி 1லேருந்து 9 வரைக்கும் ஒரு டேட் இருக்கும். இது எல்லாத்தையுமே மேட்ச் பண்ணி தான் அந்த வீட்டை வந்து நம்ம அப்பையிலேருந்தே இன்னைய வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டே உட்காந்து. இந்த பரிகாரத்தை போய் நீங்கள் நியூமராலஜி கூட பரிகாரம் சொல்லுவாங்க. ஆமாம், கோவில் வழிபாடுன்னு சொல்லுவாங்க. 1ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு இந்த கோயிலுக்கு போங்க, 2ஆம் தேதி இப்போ 1ன்னா சூரியன், 2ன்னா சந்தனம், 3ன்னா குருன்னு சொல்லும் போது இவங்களுக்கு ஆகாத கிரகங்கள்லாம் இருக்கு இல்லையா. இப்போ 1ஆம் தேதினா இப்போ வந்து 7 8 இருக்குன்னு வச்சிங்களேன், இப்போ இவங்களுக்கு அது சரியாக வேலை செய்யாது. நீங்கள் 7ஆம் தேதி மட்டும் தொட்டுறாதீங்கம்பாங்க, 1ஆம் தேதியில் பிறந்தவங்கள கேதுகிட்ட போகாதீங்கம்பாங்க. நீங்கள் கேது கோயிலுக்கு போகிறதுக்கே அவருக்கு ஆப்ஷன் கிடைக்காது, ஃபஸ்ட்டு கிடைக்காது. இது ரேராக இருக்கும். யாராவது வலுக்கட்டாயமாக ஏதாவது விஷயத்துக்கு இழுத்துட்டு போய் பரிகாரம் பண்ணுங்கன்னு சொன்னால் தான் அந்த 1ஆம் தேதி. ஏன்னா 1க்கும் 7க்கும் அவ்வளோ சீக்கிரம் வந்து மேட்ச் ஆகாது. அப்போ இந்த பரிகாரங்கிறது இப்படி தான் இருக்கும். வாஸ்துவில் பரிகாரங்கிறது சரி பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும். இப்போ என் உடம்பு சரியில்லை, நான் மாத்திரை போட்டால் தான் சரியாகும், ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய விஷயத்தை ஆப்ரேஷன் பண்ண தான் சரியாகும் அப்படின்னா அது மட்டும்தான் சரியாகும். நான் எந்த கோயிலெலாம் போய் நின்று பூஜை பண்ணாலும் சரியாகாது. இப்போ வாஸ்து பிரச்சனைக்கு என்னதான் சார் ஒரே ஒரு முடிவுனா? டைரக்ட் சொல்யூஷன்ஸ்னால் நம்ம உடம்பு எப்படி இருக்கோ அதேமாரி வீட்டில் இருக்கக்கூடிய குறைகளை சரி பண்ணணும். முதல்ல பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும். இப்போ ஒரு வீடு இருக்குன்னு வச்சிங்களேன், கிழக்கு பக்கம் ஒரு செல்ஃப் அடித்து லோடு அடித்து ஃபுல்லாக வச்சுருவாங்க, வடக்கு பக்கம் ஃபுல்லாக செல்ஃப் அடித்து லோடு அடித்து ஃபுல்லாக வச்சுருவாங்க. அந்த வீட்டுக்காரர் எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரே டென்ஷனாகவே இருப்பார், தலையை வலிக்குதும்பா, நைட்டு தூக்கம் இல்லாமல் ஒரே டிப்ரெஷனாக இருக்குங்கிறாரு, வீட்டுக்கு போனாலே எனக்கு பிரச்சனையாக இருக்குது, வெளில வந்தால் நல்லா இருக்கேன் பாரு. இப்போ இவங்கெல்லாம் இந்த மாதிரி சில அந்த லோடு கொடுக்காது சுமையாக இருக்கக்கூடியது இல்லை, அதெல்லாம் நம்ம சரி பண்ணி ஓரளவு பேலன்ஸ் பண்ணி அவங்கள முதல்ல சரியாக அவங்க முதல்ல திங்கிங் நல்லா இருக்கணும். அவங்களோட நல்ல மனநிலையில் நல்ல யோசனையில் இருந்தால் தான் அந்த வீடு எப்படி அமைக்க முடியுங்கிறது அவங்களே தெரியும். அப்போ அந்த வீட்டை சரி பண்ணும்போது மட்டும்தான் அவங்க சரியான கட்டத்துக்கு வராங்க. தெருக்குத்து மனை அப்படிங்கிறதுக்கு இப்போ வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு பெரிய பயம் அப்படின்னா அந்த தெருக்குத்து மனை அப்படிங்கிறது தான். மனை அங்கே வாங்கிட்டு ஒரு பிள்ளையாரை மட்டும் வச்சிடுறது. பிள்ளையார் பார்த்துப்பாரு, தெருக்குத்தா பிள்ளையார வச்சிடலாம்ப்பா, அவர் சரி பண்ணுவார் எல்லாத்தையும் அப்படிங்கிற ஒரு அசட்டு நம்பிக்கை இப்போ வரைக்கும் எல்லாருக்குமே இருக்கு சார். எப்படி பார்க்குறீங்க, இது சரியா தவறா? தெருக்கூத்துங்கிறது வந்து இப்போ வாஸ்துவில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 2 தெருக்கூத்து நல்ல தெருக்கூத்து, ஒரு 2 தெருக்கூத்து கெட்ட தெருக்கூத்துங்கிறாங்க. வடகிழக்கு சார்ந்தோ வடமேற்கில் மேற்கு சார்ந்தோ இருந்தால் நல்ல தெருக்கூத்து, தென்கிழக்கில் தெற்கு சார்ந்து வந்தால் நல்ல தெருக்கூத்து, கிழக்கு சார்ந்து வந்தால் தப்பு, தென்மேற்கில் 2 பக்கமும் தப்பு அப்படிங்கிறாங்க. என்னோடய கண்ணோட்டத்தில் முதல்ல தெருக்கூத்துனா ஃபஸ்ட்டு என்னன்னு மக்களுக்கு தெரியணும். இப்போ
இப்போ ஒரு வீட்டில் ஜன்னல் வைக்கிறதா இருந்தால் கூட அந்த ஜன்னலுக்கு நேரம் இன்னொரு ஜன்னல் வைங்க. மெயின் நுழைவாயில் வைக்கும்போது பின்னாடி வைக்கக்கூடிய அந்த நுழைவாயில நேராக வைங்கன்னு சொல்கிறோம். தள்ளி வச்சுட்டா அதை நிலக்குத்துன்னு நம்ம சொல்கிறோம். ஒரு நிழல் வைக்கிறதுக்கே நம்ம தெருக்குத்து சொல்கிற மாதிரி நிலக்குத்து சொல்கிறோம். அப்போ நீங்கள் தெருக்குத்து ஒரு வீட்டில் குத்துறதுக்கும் தனிப்பட்ட முறையில் தன்னோட காலி இடத்துல குத்துறதுக்கு வித்தியாசம் இருக்குது. இன்னும் அந்த புரிதல் இல்லை. இப்போ காலி இடத்துக்கு தனி பலன்களையும் வீட்டுக்கு தனி பலன்களையும் தருமா? நிச்சயமா. இப்போ ஒரு கிழக்கு பார்த்த வீடு இருக்குன்னு வச்சிங்களேன். ஒரு 60 அடி அகலம் இருக்குது, ஒரு 70 அடி 80 அடி நீட்டு இருக்குன்னு நீங்கள் சாதாரணமாக வச்சிங்க. ஒரு 60 அடியில் 40 அடி வீடு கட்டிடுறாரு. அவருக்கு ஒரு 20 அடி வடக்கு பக்கம் சந்து இருக்கும். இப்போ ஒரு தெருக்குத்து வருது. அது கரெக்டாக அந்த 20 அடி சந்தில் குத்திடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. இப்போ வீட்டில் போய் குத்துது. ஒரு 30 அடியாக அந்த தெரு நவுந்து வருது. இந்த இப்போ சந்து ஒரு 20 அடியில் 10 அடி விட்டு 10 அடி சந்துலையும் 10 அடி வீட்லேயும் குத்துது அப்படின்னா அது நிச்சயமாக கெட்ட பலனை தான் கொடுக்கும். இவங்க எப்படி நல்ல பலன் சொல்கிறாங்க? எப்படி அது நல்ல தெருக்குத்தாக இருக்கும்? ஒரு நுழைவாயில் நீங்கள் நேராக கிழக்கு வாசலில் வடகிழக்கில் வைக்கிறீங்க, பின்னாடி வைக்கக்கூடிய நுழைவாயில கொல்லவாசல்னு சொல்கிறோம், பின்புற வாசல்னு. அதை நீங்கள் தள்ளி வச்சா தப்புன்னு தானே சொல்கிறோம். ஏன் தப்புன்னு சொல்கிறோம்? தள்ளி இருக்குது. இது போய் குத்தும் போது அதோட பார்வை மாறி போயிடுது. அப்போ ஒரு தெரு வந்து நேராக வீட்டோட பாதியில் தெரு குத்துது, பாதி சந்தில் குத்துது அப்படின்னா அப்போ அது எப்படி உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும்? இவங்க இப்போ அந்த வீட்டெல்லாம் போய் பார்க்குறாங்களா இல்லையான்னு தெரியல. இங்கே உட்காந்துட்டு நான் தெரு குத்து நல்ல குத்துங்க அப்படின்னு சொன்னால் அது சந்து பக்கம் அந்த காலி இடத்துல குத்துதா, முழுசாக வீட்டில் குத்துதா, இல்லை பாதி காலி இடத்துலையும் பாதி வீட்டில் குத்துதான்னு பார்ப்போம். எந்த பக்கம் குத்துனாலும் தப்பு தானே. அப்போ முன்ன பின்ன இருக்கும் போது அதனோட பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அது எந்த மாதிரியான குத்துதுங்கிறத அந்த காலி இடத்தையும் அந்த வீட்டையும் அந்த நபர்களையும் பார்த்தோம்னா ஈஸியாக சொல்லிடலாம் நம்ம. அது இல்லாமல் தான் அவங்க பண்ணணும். வீடு கட்டும் போது அந்த தெருக்கூத்து எந்த இடத்துல வருது வரலங்கிறத ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த பிளாட்டில் அந்த வீட்டை மேலே எங்கே கட்டணுங்கிறத முடிவு பண்ணணும். பொதுவாக வந்து வடமேற்க வந்து நம்ம பெருசாக அதான் இழுத்து கட்டுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல சார், அந்த மாதிரி வடமேற்க பெருசாக வச்சோம் அப்படின்னா பணம் வரும் அப்படின்னும், சனி மூலை இந்த விஷயங்களெல்லாம் வந்து நிறைய இடங்களில் பார்க்க முடியுது. இதை பார்க்கும்போது எனக்கு தோணுன ஒரு விஷயம் என்னென்னா, ஜாதகம் அப்படிங்கிறதுக்கு கட்டம் அப்படிங்கிறத நம்ம நார்மலாக பார்க்குறோம். அதுலேயுமே இந்த கட்டம் பெருசாக வச்சோம்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இழுத்துக்கிறது இல்லைல்ல சார். ஆனால் மனை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த மூளை பெருசாக இருந்ததுன்னா நல்லது, செல்வ வளம் வரும், இல்லை வீட்டுக்கு நல்லது, இல்லை நம்ம வீட்டில் இருக்கவங்களாம் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு அடிப்படை விதியை வச்சு பண்ணுறாங்க. அது எப்படி இருக்கும் ஒரு வாஸ்து நிபுணராக, ஒரு மனையடி சாஸ்திரம் பார்க்குற உங்களுக்கு? இல்லை, நான் ஜாதகத்தை வந்து பார்க்கவே கூடாதுன்னு ஒரு 10 வருஷமாக ஒதுக்கி வச்சுருக்கேன். ஒதுக்கி வச்சுருக்கேன். ஜாதகமே பார்க்கக்கூடாது. ஒரு வாஸ்துல நான் நேரடியாக அடிபட்டு அனுபவப்பட்டு உடம்பு முடியாமல் போகும்போது ஜாதகம் கை கொடுக்கல, வீடு தான் கை கொடுத்துச்சு. அப்போ ஜாதகம் சரியில்லாதவனுக்கு வீடு சரியாக இருந்தால் அவன் வாழ்க்கையில் எந்த இடத்துக்கு வேணாலும் போயிடுவான். அப்போ ஜாதகம் அங்கே வேலை பார்க்கல. ஒரு உதாரணத்துக்கு ஒரு தேதியில் ஒரு மனிதன் பிறந்திருக்கான் அப்படின்னா அவனுக்கு அந்த தேதிக்கு தகுந்த மாதிரி பேர் வச்சு அவனுக்கு வேலை செய்யுது. அப்போ ஜாதகம் சரியில்லாதவனுக்கு வீடு சரியாக இருந்தால் அவனுக்கு அங்கே வேலை செய்யுது. இப்போ இந்த வடமேற்கில் இப்போ தமிழ்நாட்டில் நிறைய ஜோதிடர் இருக்காங்க இல்லையா, ஒரு ஸ்கொயர் போட்டு 12 கட்டம் போடுவாங்க. 12 கட்டத்துலேயும் இந்த ராசியை எழுதுவாங்க, இந்த நட்சத்திரத்தை எழுதுகிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு 4 கட்டம் போட்டு 12 கோடை போட்டு இந்த ஒரு சைடில் ஒரே ஒரு கட்டத்தை போட்டு ஒரு கிரகத்தை எழுதுனாங்கன்னா அந்த ஜோதிட கட்டம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்காது இல்லை. அப்போ ஒரு வீட்டை 4 பக்கம் அமைக்கும் போது வடமேற்கில் மட்டும் சைடில் தனியாக இழுத்து வச்சு, அது ராகு கேதுன்னு சொல்கிறாங்க. படிக்கட்டுனா ராகு கேது, ரெட்டின் பாத்திரமுக்கு ஒன்று இதெல்லாம் சொல்கிறாங்க ஜோதிடர்கள். அந்த வீட்டில் வடமேற்கை மட்டும் இப்படி இழுத்து வச்சாங்கன்னா அந்த வீடு எப்படி வேலை செய்யும்? ஒரு ஜாதகம் பார்க்குற ஜோதிடர் கட்டத்தை ஸ்கொயராக போட்டு தனியாக இழுத்து இதில் ஒரு ராசி இருக்குங்க, அது வேலை செய்யுங்க, இது ஒன்று வளர்ச்சிங்கன்னு யாரையாவது சொல்லுங்கள் பார்ப்போம். தமிழ்நாட்டில் இவ்வளோ ஜோதிடர் இருக்காங்களா? யாரையாவது ஒரு ஆளாக சொல்லுங்கள். தெரியாது. ஆனால் ஜோதிடம் பார்க்குறவங்களாம் இன்றைக்கி வாஸ்து பார்க்க வந்துட்டாங்க. ஜோதிடம் பார்க்குற எல்லாருமே வாஸ்து பார்க்க வந்தோன்னா இவங்க ஜோதிடத்தையும் வாசியும் போட்டு ஒன்றுடைய மறுபடியாக குழப்பி மக்களையும் குழப்பி ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஜாதகத்து மேலே பழிய போட்ட வேண்டியது, ஜாதகத்தில் பிரச்சனைனா வாஸ்து மேலே பழிய போட்ட வேண்டியது. ரெண்டுமே வெவ்வேறா சார்? ஜோதிடம் வேறு, தேவைக்கு தான் எடுத்துக்கணும். ஒரு ஜாதகம் பார்த்து நீங்கள் ஜோதிடம் பார்த்து நீங்கள் வந்து வீடு அமைச்சாலும் அமைக்கலைனாலும் 9 கிரகத்தை அந்த இடத்துல பேசுகிறாங்க முன்னாடி நின்று. இப்போ நம்ம அதை குறை சொல்ல முடியாது. அவ்வளோதான் அதுக்கு. அதை மட்டும் தான் நீங்கள் என்ன தேவையோ அதை மட்டும்தான் எடுத்துக்கணும். மொத்தத்தையும் எடுத்துக்கிட்டு இன்றைக்கி நாள் நல்லா இருக்கா அப்படின்னா வீடு கட்டி 10 வருஷம் அது இன்றைக்கி நாள் இந்த வீட்டில் வேலை செய்யுமான வேலை செய்யாது. நீ என்னைக்கு மன போட்டியோ அந்த நாள் தான் வேலை செய்யும். அப்போது ஒரு மனிதன் என்னைக்கு பிறகுறான்னா அவனு தான், அதுதான் தேதி. அவன் இறக்கும் வரைக்கும் அதுதான் தேதி. இப்போ ஒரு பேர் வச்சு ஒரு குழந்தைய கூப்பிட்றீங்க அப்படின்னா சாகிற வரைக்கும் அந்த குழந்தை பேர் மாறாது. நீங்கள் 1,00,000 பேர் நின்று அந்த பேரை கூப்பிட்டாலும் அந்த பையன் தானாக திரும்பி பார்க்குறான்னா அப்போ இவனோட ஆத்மா எப்படி வேலை செய்யுது அந்த பேருக்கு?
அப்போ ஒரு வீட்டை நீங்கள் சரியாக அமைக்கும் போது அது சரியாக வேலை செய்யுது. இப்போ நீங்கள் ஒரு வடமேற்கை இழுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடு கடனுக்கு போகும்னு முடிவு பண்ணிட வேண்டியதுதான். அப்ப அது கடனுக்கான செல்வ வளம் இருக்கக்கூடிய வடமேற்கை நீங்கள் எப்போ இழுத்து கட்டுறீங்களோ செல்வ வளம் வராது, வெளில போயிட்டு இருக்கும். கடன் திசைன்னு பேர் இருக்கு. இவங்க பெரிய கடன்காரன் ஆக போகிறாங்க, அந்த வீட்டை கொண்டு போய் லோனு வைக்க போகிறாங்க, அடகு வைக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதுதான். வடமேற்கு இழுத்துட்டாலே அதுதான் பாதிப்பு. பிரம்மஸ்தானத்தை பத்தி நிறைய விதமான கேள்விகள் இருக்கு. பிரம்மஸ்தானம்னா என்னது, அதுக்கான அடிப்படைனா என்னது, எங்க அமைச்சா கரெக்டான பிரம்மஸ்தானம், அப்படி இப்படி நிறைய விஷயங்களை பேசுறாங்க சார். பிரம்மஸ்தானம் அப்படின்னா முதல்ல என்னது, அதுக்கான புரிதல் பத்தி சொல்லுங்களேன். ஆமாம், ஒரு வீடு அமைக்கும் போது பிரம்மஸ்தானம்னா 4 நேர் திசை, 4 எதிர் திசை, 4 பக்கமும் ஒரு கோடி மட்டம் போடுவாங்க. வடக்கு கிழக்கு தெற்கு மேற்குன்னு சொல்கிறோம். வடகிழக்கு தென்கிழக்கு, தென்மேற்கு வடமேற்கு. இப்போ வடகிழக்கையும் தென்மேற்கும் குறுக்க ஒரு கோடி மட்டம் போட்டு கோடு கிழிப்பாங்க. வடமேற்கையும் தென்கிழக்கையும் கோடு போட்டு ஒரு ரவுண்ட் பண்ணுவாங்க. இது பிரம்மஸ்தானம். இது வீட்டோட மனையில் கிழக்கு மேற்குக்கு மத்தியமத்தில் இந்திரன் பாகன்னு ஒன்று இருக்குது. இதுவும் அவங்க கனெக்ட் பண்ணி அந்த பிரம்மஸ்தானத்தை உருவாக்கணும். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய வீட்டில் அந்த தாய் சிவத்தையும் அந்த பிரம்மஸ்தானத்தில் போட்டு வச்சுருப்பாங்க. நடுப்பு ரூம் போடும்போது அந்த அறையை இந்த பிரம்மஸ்தானத்தில் போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ மனிதனை வச்சே சொல்லணும்னா, நம்ம 2 கண் இருக்கு இல்லையா, இந்த கண் மூக்கு வழியாக நம்ம தொண்டைக்குழி வழியாக நெஞ்சு வழியாக பிரம்மஸ்தானத்தை அடையும் போது இது வந்து பிரம்மஸ்தானம்னு சொல்கிறோம். அதேமாரி பின்பக்கம் முதுகு பக்கமும் நம்ம உச்சந்தலையிலேருந்து 2 முதுகுக்கு பக்கத்தில் அந்த நடு தண்டு இருக்கு இல்லையா, இந்த தண்டுவோட டிஸ்க்கு வரைக்கும் வர்றது எல்லாமே அந்த பிரம்மஸ்தானம் தான். இது எங்கேயாவது நம்ம உடம்புல பாதிச்சு போச்சுன்னா நமக்கு என்ன பிரச்சனை இருக்குமோ இந்த பிரச்சனை அந்த வீட்டில் இருக்கும். அதுக்காக தான் அந்த பிரம்மஸ்தானத்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணு. அந்த பிரம்மஸ்தானத்தில் ஒரு லெட்டின் பாத்ரூமு போட்டோ, நீங்கள் சாமி ரூமு போகிறங்கிற பேரில் சில பேர் ஈசானியம் இப்படி குறுக்க போட்டாங்க, ஈசானியம் வரும், அந்த இடத்துல சாமி ரூம் போடலான்னு சொல்லி அந்த இடத்துல போய் நீங்கள் சாமி ரூம் போட்டாலோ, அந்த இடத்துல ஒரு படிக்கட்டு போட்டாலோ, நீங்கள் வேறு ஏதாவது ஒரு கட்டுமானத்தை அந்த பிரம்மஸ்தானத்தில் போட்டு நீங்கள் லாக் பண்ணிங்கன்னா உங்கள் உடம்புல அந்த பிரம்மஸ்தானம் எப்படி பாதிக்குதோ அந்த உணர்வு அங்கிருந்து தானாக தெரியும் உங்களுக்கு. ஒரு மனிதனோட உடல் தான் வந்து வாஸ்து அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க நிறைய விஷயங்களையுமே. கோவில் அப்படிங்கிறத பற்றியும் நிறைய கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருந்தீங்க. இதுக்கு சான்றா இப்போ வரைக்கும் ஒரு கோவில் இருக்குது, இதில் வந்து நிறைய விஷயங்களை பார்க்க முடியும் அப்படின்னா அதுக்கு டெஃபினேஷனாக ஏதாவது சொல்ல முடியுமா சார்? சொல்லலாம். மனிதன் தான் வாஸ்து, மனித உடல் முழுமையான வாஸ்து அப்படின்னு சொல்கிறோம்னா, இந்தியாவிலேயே பெரிய சான்று வந்து தமிழ்நாட்டில் நமக்கு சிதம்பரம் நடராஜர் கோவில் தான். இது வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டு. அதுவும் ஒரே கட்டத்தில் கட்டப்படல, 4 கட்டங்களாக 4 பிரிவுகளாக 4 மன்னர்களால் கட்டப்பட்ட ஒரு கோவில் இது. அந்த கோவில் பார்த்திங்கன்னா பிரம்மஸ்தானம் வந்து பிரம்மாண்டமாகவே இருக்கும். 4 ராஜகோபுரங்கள் இருந்தாலும் அந்த பிரம்மஸ்தானம் எங்கேயுமே மாறாமல் மிஸ் ஆகாமல் கரெக்டாக வச்சுருப்பாங்க ஒரு கோவிலுக்கு. அந்த கோவிலுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு மனிதன் சராசரியாக ஒரு நாளைக்கு 21,600 தடவை சுவாசிக்கிறான். ஒரு மனிதனோட சராசரி சுவாசம். நீங்கள் அந்த கோயிலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா 21,600 தங்க தகடுகள் பதிச்சிருப்பாங்க. ஒரு மனிதனுக்கு 72,000 நாடி இருக்கும். அதை 72,000 தங்க ஆணியால் பதிச்சு அங்கே சான்றிதழாக இப்பவும் வச்சுருக்காங்க. அவங்களாம் எந்த ஆராய்ச்சியுமே பண்ணலை. அந்த காலத்தில் ஒரு ஞானத்தில், பிரம்மத்தில், ஒரு தியானத்தில் பிரபஞ்சத்தோடு கனெக்ட் பண்ணி இது இப்படி தான் ஒரு மனிதனோட அமைப்பு இருக்கும், இத்தனை தடவை சுவாசிக்கிறான், இத்தனை நாடிகள் இருக்குங்கிறத அப்போவே அவங்க வந்து கணிச்சு வச்சுருக்காங்க. நமக்கு உடம்புக்கு எப்படி ஒரு மனிதனுக்கு 9 துவாரங்கள் சொல்கிறோம் இல்லையா, அதேமாரி அங்கே 9 துவாரங்கள் இருக்கும், 64 பலகைகள், 6 தூண்கள். இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா 6 வகை பிரிவு, நம்ம இந்து தர்மத்தில் 6 வகை பிரிவுன்னு சொல்கிறோம். அதேமாதிரி 6 பிரிவுகள் அங்கே வந்து அழகாக செஞ்சு வச்சுருப்பாங்க. ஒரு மனிதன் ஏந்திச்சு நின்று கிழக்கு சூரியனை பார்த்து தன்னோட வலது கையை தூக்கி இடது பக்கம் வச்சா இதுதான் இறைன்னு நம்ம இப்போ சொல்கிறோம். அவங்க அப்போவே சிதம்பரம் கோயிலில் அந்த உற்சவரை அந்த வலது பக்கம் அழகாக தள்ளி வச்சுருப்பாங்க. அதுக்கு 5 படிகள் இருக்கும். அந்த படிக்கு பஞ்சாட்சர படினே பேர். 6 கனக சபை இருக்கும். இது எல்லாமே மனிதனோட அமைப்பை வச்சு தான் அன்றைக்கி எல்லாமே செஞ்சாங்க. இப்போ ஒரு பிளாட்டு போடுறாங்க அப்படின்னா ஒரு 60க்கு 40ன்னு எல்லாம் சாதாரணமாக சொல்கிறாங்க இல்லையா. இந்த 60க்கு 40 எப்படின்னா இதே உடல் அமைப்பை வச்சே வரும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த இரத்த குழாய்கள் இருக்கு இல்லையா, இதுவும் இந்த சுவாசத்தையும் நீங்கள் ஒரே நேர்கோட்டில் பிரிச்சிங்கன்னா 2400 கிலோமீட்டர், அதாவது ஒரு 1500 மைல். இதை தான் 60க்கு 40ன்னு பிளாட்டு போட்டாங்க.
60க்கு 40னா 2400 சொல்கிறோம் இல்லையா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த விஷயமும் 2400 தான். நம்மளுடைய நரம்பு, சுவாச குழாய், ரத்த நாளங்கள்லாம் பிரித்து ஸ்ட்ரைட் பண்ணோம்னா 2400 கிலோமீட்டர் வரைக்கும் அது போகும். அதோட அமைப்பு தான் 60க்கு 40ங்கிற பிளாட்டே. அப்போ அந்த 60க்கு 40 எப்படி இருக்கணும்னா, நீங்கள் எந்த திசையை பார்த்து வாங்குறீங்களோ அந்த பக்கம் கம்மியாக இருக்கணும், பின்பக்கம் அதிகமாக இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு 60க்கு 40 அப்படின்னா, நீங்கள் கிழக்கு பார்த்த பிளாட்னா கிழக்கு பக்கம் 40 அடி இருக்கும், வடக்கு பக்கம் நீட்டாக 60 அடி இருக்கும். நீங்கள் வடக்கு பக்கம் வாங்கினீங்கன்னா வடக்கு பக்கம் 40 அடி இருக்கும், கிழக்கு பக்கம் நீட்டாக 60 அடி இருக்கும். இது 60க்கு 40. அப்போ மனை எந்த பக்கம் போகணும், அது எந்த மனையாக இருக்கணும், அது எந்த திசையாக இருக்கணுங்கிறத அங்கே முடிவு பண்ணியிருக்கோம். இது எல்லாமே அப்போவே கோயில்களில் வந்து எல்லா மனிதர்களும் வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அப்போவே செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க. ஒவ்வொரு முறையுமே வாஸ்து டிப்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்ல முடியுமா சார்? முற்காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வெளியில் கொஞ்சோண்டு கோலம் போட்டால் எறும்பு வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அன்னதானம்னு பேர் அது ஆக்சுவலாக. ஒரு அன்னதானம் பண்ணாங்க. அப்போ வீட்டை வந்து நம்ம தினமும் எங்கெல்லாம் குப்பையெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி, தண்ணி தெளித்து, கோலம் போடுறவங்க கோலம் போடலாம், கோலம் போடாதவங்க பூ வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் சுத்தமாக டெய்லி வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்களோட மனநிலை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் வீட்டை குப்பை இல்லாமல், தூசி இல்லாமல் சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. எங்கெங்கெல்லாம் துணி தேவையில்லாமல் வந்து குமிச்சு வச்சுருப்பாங்க. நிறைய வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா, பொம்மை, துணி கிணி எல்லாம் கண்ணாபின்னு வச்சுருப்பாங்க. இதை பங்குடு பண்ணி அழகாக அடுக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம். காலையில் எல்லோரும் அவங்களோட வீட்டில் வடகிழக்கில் கொஞ்சம் தண்ணி தெளித்து அந்த காலத்தில் ஒரு சாஸ்திரமே இருக்குது. வீட்டில் ஆண்கள் வெளில போகும்போது வாசலில் தண்ணி தெளிப்பாங்க. இன்னும் நடைமுறையில் தான் இருக்குது. நிறைய பேர் செய்யறதில்ல. இப்போ வந்து சிட்டி லைஃப் எல்லாருக்கும். அதனால் வீட்டை வந்து தண்ணியோட தொட்டதே இல்லை, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும். நிறைய பயனுள்ள தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, வாஸ்து ரீதியாகவும் மனையடி சாஸ்திரம் ரீதியாகவும். மிக்க நன்றி. நன்றி.